4657 லிட்டர் சாராயம் இந்த 48 ஹவர்ஸ்ல அழிச்சிருக்காங்களாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 876 பேரை கைது பண்ணிருக்கீங்களாம். இவ்வளவு நாள் நம்ம காவல்துறை புடுங்குச்சு. 48 ஹவர்ஸ்ல 176 பேரை கைது செஞ்ச காவல்துறைக்கு ஏன் இத்தனை நாள் விட்டு வச்சா? லஞ்சம் வாங்கிட்டு இருந்தியோ? நீங்க வாங்கின 500,000க்கு அவன் வீட்டு மூத்தத்தை குடிச்சிருக்கலாம். பார் ரஞ்சித், தலித் மக்களுக்கு மட்டுமே குரல் கொடுப்பேன், தலித் மக்கள் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு ஓ மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் நீங்க செத்து போயிட்டான். எங்க போன நீ யார திராவிடம் அவனுக்கு தாண்டா இவனுங்களை கொன்னது. ஆட்சி அதிகாரம் காவல்துறை நீ கொடை பிடிக்கிறிய திராவிடம் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. பிரகாஷ் ராஜ் நான் கன்னடன் அப்படின்னு குரல் கொடுக்கிற நாய் தமிழ முதுகை ஏன் சொல்றான்? தமிழக நக்குறான். இப்ப குரல் கொடுக்க வேண்டியது தானே? மசுறு புடிங்கி குரல் கொடுக்க வேண்டியதுடா. பிரகாஷ் ராஜ் எங்கடா போன? சித்தார்த் நீ சமூக சேவகரோ சமூக ஆர்வலோ கிடையாது. என்ன இது வரைக்கும் நீ குரல் கொடுக்கல? தஞ்சாவூர் கோயில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேச தெரிஞ்ச என் தங்கச்சி சோதிகா எங்க ஆள காணோம்? சூர்யா எங்க காணோம்? ஏதோ ஒரு பதிவு போட்டாராம், தலையும் கிடையாது வானம் கிடையாது. அதுல பத்திரிகைக்காரங்க 10 விதமா எழுதுறாங்க. சூர்யா கடும் கண்டனம் தெரிவிச்சு. என்ன மயிர கண்டனம் தெரிவிச்ச நீ? தமிழ்நாட்டு ரசிகர்களை சுரண்டி தின்னுட்டு இன்னைக்கு பாம்பேல போய் செட்டில் ஆயிட்ட நீ எங்க போன? வெற்றிமாறன் எல்லாத்துக்கும் இந்த குருமா திருமா கூட நின்னு போஸ்ட் கொடுப்பிய. எங்கடா போன நீ? கமலஹாசன் அறிவாலயம் கக்கூச பினாயில் போட்டு கழுவுன நாய் எங்கடா? உன்னெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியல. எடப்பாடி ஆட்சி காலத்துல ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி எல்லாம் ஒயின் ஷாப்பை மூடு ஒயின் ஷாப்பை மூடு ஒயின் ஷாப்பை மூடுன்னு கையில கிளவுஸ் இவ்வளவு தூரத்துக்கு. அந்த சமயம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பிரச்சனை கொரோனா டைம் கிளவுஸ போட்டுக்கிட்டு குரல் கொடுத்த நாய்ங்க. கனிமொழி வாயே தரகல. உதயநிதி என்னமோ போயிட்டாரு, செங்கலை தூக்கின்னு போவிய ஹாஸ்பிட்டலு, என்னமோ டெல்லி ஹாஸ்பிட்டல் ஏதோ கணக்கு காமிச்சு போவிய. நீங்க பாட்டில தூக்கின்னு போக வேண்டியதானே? கலைஞர் ஆட்சி வேற விதமா இருந்தது. மு.க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குன்னு ஜனங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ஆட்சி கட்டல அமரவே மாட்டேன். உங்க அப்பம் போடுற பிச்சையில நீ வளர்ந்தா சரி. கனிமொழி நாடார் சமூகம் மட்டும் வாழக்கூடிய ஒரு பகுதியில நான் நின்று ஜெயிச்சுவேன். உங்க அம்மா ராசாத்தி போட்ட பிச்சையில நீ எம்பி உனக்காக எவனும் ஓட்டு போடல. அந்த இடத்துல ஏன் வேற தொகுதியில போய் நிக்க வேண்டியது தானே? அந்த கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஒரு விஷயத்த வெக்கமே இல்லாம சொல்றாரு. ஏன் தம்பி நீ ஐஏஎஸ் தானே படிச்ச தம்பி? கள்ளச்சாராயத்தை விஷசாராயம் அப்படின்னு மாத்தி பேசுற. கள்ளச்சாராயம் விஷசாராயம் ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க டாஸ்மார்க்னு ஆரம்பிச்சு நடத்துறீங்க பாருங்க, அது மட்டும் நல்ல சாராயமா? ஏன் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல?